வணக்கம் நண்பர்களே. நாம திருக்குறள்ல அறத்துப்பால்ல 37வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு புதிய அதிகாரம், அவா அறுத்தல் அப்படிங்கிற அந்த அவா அறுத்தல நாம பார்க்க போறோம். இந்த திருக்குறள்ல இந்த அறத்துப்பால்ல 34வது அதிகாரத்துல இருந்து 38 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அது எல்லாமே கொஞ்சம் தத்துவார்த்தங்களாவே, இந்த 5 அதிகாரங்களுமே தத்துவார்த்த அடிப்படையில திருவள்ளுவர் இந்த தத்துவ விஷயங்கள், ஏன்னா நிலையாமையை பற்றி பேசுறாரு. நம்ம வாழ்க்கையில நிலையாமை பற்றி பெரிய அளவுல சிந்திக்கிறார் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த துறவு பற்றி பேசுறேன். அதுக்கப்புறம் மெய் உணர்தல், மெய்யானவற்றை உணர்தல். இப்போ அவா அறுத்தல். அடுத்தாப்புல கடைசியா இந்த 38வது அதிகாரம் ஊழ். இந்த ஊழ் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எல்லாருக்கும் இதை அடிக்கடி நாம சொல்லுவோம், அதை பற்றி பேசுவோம். ஆனா அது உண்மைதானா அல்லது சும்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிறத பத்திலாம் நமக்கு பல சந்தேகங்கள்லாம் உண்டு. திருவள்ளுவர் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டார். யாரும் அதெல்லாம் சொல்லவே இல்லை. சும்மா பட்டுப்படாம அங்கேயும் அங்கேயும் சேர்த்து சொல்லுவாங்க. ஆக இப்போ இத பார்த்ததுக்கு பிறகு நாம ஊழலை பற்றி பார்ப்போம். இப்போ அவா அறுத்தல் அப்படின்னு அவரு சொல்ற. அவா வெறுத்தல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல முதல்ல அம்மாவை பற்றி தான் சொல்ற. என்ன முதல் குறள் என்ன சொல்றாருன்னா, அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து. உண்மைதானே இது? அவான்னா என்ன அப்படின்னா, அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் பிறப்பு ஈனும் வித்து. பிறப்புக்கு ஆசைன்னு ஒண்ணு இல்லைன்னா பிறப்பு இல்லை. ஆண்கள் பெண்கள், பெண்கள் ஆண்கள் இப்படின்னு சொல்லி மனிதர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் ஆசைப்படுறத மாதிரி உலக எஞ்ஞான்றும் எல்லா உயிருக்கும் ஒரு வயல்ல பயிர்களை நம்ம போடுறோம் அப்படின்னாச்சுன்னா, அங்க அந்த விதை விதைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த அந்த விதையானது அந்த தண்ணிய தண்ணி மேல ஆசை கொண்டு அந்த தண்ணிய அதை குடிச்சு அதுக்கப்புறம் அது விளைகிறது தான் பயிர்கள். இதே மாதிரிதான் எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து. அந்த வித்து பிறப்பை கொடுக்கக்கூடியது தவறாமல் தவா
தவறாமல் பிறப்பை வந்து ஈன்றக்கூடிய ஒரு விதை. இதுதான் வந்து இந்த அபாவர்த்தல்ல அது வந்து ஒரு முதல் குரல். இதுதானே வந்து உண்மை. எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஒன்றோட ஒன்று கலந்து ஒன்றோட ஒன்று இணையும் பொழுதுதான் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த பிறப்பு என்பது ஆசை. ஆசையிலிருந்துதான் ஆண் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் உருவாகிறது எல்லாமே இந்த ஆசையில. ஆனா இந்த அவாமை வந்து அறுக்க வேண்டும் என்று இந்த அதிகாரத்துல இந்த தத்துவார்த்தத்துக்கு வந்து அடுத்தாப்புல வந்து வள்ளுவர் வந்து சொல்ற. இது சரதாரியா எல்லாம் பிறப்புக்கு எல்லாம் வந்து இந்த ஆசை தான் எல்லாத்துக்கும், இதுதான் வந்து அடிப்படை. ஆனா இந்த அப்பா அதுக்கும் மேலையும் போகுது. வெறுமையா வந்து பிறப்பு ஈனும் வித்தோட வந்து அது நிக்கல, அதுக்கு மேலையும் வந்து அப்படி வரும்பொழுது இந்த ஆசையானது இந்த அவா வந்து நம்மள வந்து பல வகையிலையும் இந்த இந்த உலகத்தோட வந்து நம்மள அப்படியே கட்டி போட்டு, இதை விட்டு நாம வந்து அந்த அவாவை விட்டு நாம வெளியேற முடியாததுனால இந்த இந்த உலக நடப்புகள் இந்த இதுகளை விட்டு நாம வெளியேறவே முடியல. இதோட அப்படியே பிணைந்தேதான் நிற்கும். இதே வேண்டாம்ப்பா, இந்த பிறப்புங்கிறதே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த அவ்வாவை வந்து நாம வந்து நிப்பாட்டி ஆகணும். வேற எதனாலையும் வந்து இந்த பிறப்புங்கிறது சம்பந்தப்படலை. அது வந்து அந்த ஆசையில தான். எப்படி வந்து ஒரு ஆசையில வந்து ஆண் பெண்ணுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தைகள், அதே மாதிரி பயிர் பச்சைகள் மற்ற எல்லாம் உலகத்துல எல்லாமே அந்த விளையுதோ, எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அதே மாதிரி வந்து அந்த ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஆசையினால விளைந்த விளைவுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப அது பயங்கரமா இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து இதுக்கு இந்த ஆசையினால் வரக்கூடிய இதுகளை எல்லாம் நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு நினைச்சா ஆசையை வந்து நாம துறந்தாங்க. அதனாலதான் வந்து அவா அறுத்தல், அதை வந்து அறுத்து விடு அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு வந்து ஒரு தாய்ப்பு வச்சு முதல்ல வந்து இந்த அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு எனும் வித்து அப்படின்னு முதல்ல சொல்ற. இதுதான்ப்பா அந்த அந்த வித்து. அந்த வித்தை வந்து ஏன் வந்து அத அறுத்து எரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அதுதான் வந்து இந்த ஒரு தத்துவார்த்த ரீதியில வந்து இந்த அப்பாவை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அதைத்தான் அவர் வந்து பார்க்கிறார். அதை நாம வந்து தெரிஞ்சுக்கிடணும். அப்ப இந்த அவா வந்து எப்படிப்பட்டது, இதை வந்து ஒரு அளவுக்கு வந்து நாம வந்து கண்ட்ரோல், அதை வந்து அதை விட்டு விலகல அப்படின்னாச்சுன்னா அது இந்த பிறப்பு ஈனும் வித்து மட்டும் இல்லாம எல்லா வகையான காரியங்களுக்கும் இந்த அம்மா வந்து காரணமா இருந்தது.
அப்ப அது என்ன? அத மற்ற குரல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சரி, அடுத்த குரல்ல நாம என்னன்னு பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.